ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு முக்கியமான சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 3வது சிவாலயம் அப்படின்னு சொல்றோம். இது இந்த திருப்பரப்பு அருவியில அந்த நீர்வீழ்ச்சி விழுற இடத்துல இருந்து பக்கத்திலேயே இந்த சிவாலயம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாம இப்போ உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ இங்க டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ருபீஸ் தான். ஸோ இங்க டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ள போகலாம். உள்ள போகும்போது 2 சைடுமே அந்த கடைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனி இடம், பெண்கள் குளிக்கிறதுக்கு தனி இடம் அப்படின்னு 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போதே அந்த அருவியோட அழகான வியூவை நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம இறங்கி போக வேண்டியது இருக்கும் கொஞ்ச தூரம். இந்த நீர்வீழ்ச்சி குமரி மாவட்டத்துல இருக்கிறதுனால குமரி குற்றாலம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்திலேயே சின்னதா ஒரு நீச்சல் குளம் போன்ற ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இங்க சிறுவர் சிறுமிகள் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இங்க சிறுவர் சிறுமிகள் விளையாடுறதுக்காக ஒரு பார்க்கும் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நாம இப்போ இங்கிருந்து கிளம்பலாம். அடுத்ததான் நாம போக போற இடம் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அந்த
போட்டிங் போற இடம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில்ல 9ஆம் நூற்றாண்டு காலத்துல எழுதப்பட்ட பாண்டியர்கள் குறித்த ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளதா நம்பப்படுது. ஸோ இதுதான் போட்டிங் போற இடம். ஸோ இது வழியா தான் நம்ம போட்டிங் போகணும். இப்போ இங்க யானை குளிக்கிறத நாம லைவா பார்க்க முடியும். இங்கே தான் நம்ம போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகிற பிளேஸு. ஸோ இது வழியாக தான் நம்ம போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பார்க் அமைக்கப்பட்டிருக்கு. போட்டிங் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.